கேப்டன் விஜயகாந்த் மரணமடைந்தார் அப்படின்றது ஒரு பெரும் இழப்பாக தமிழகத்தில் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த சூழலில் நம்முடைய நடிகை ரேகா அவர்கள் இணைந்திருக்கார். மேடம் வணக்கம். விஜயகாந்த் அவர்கள் இல்லை அப்படின்றது திரையுலகத்துக்கு, பொதுமக்களுக்கு எல்லோருக்குமே பேரிடியாக இருக்கிறது. அவருடனான நினைவலைகளை பகிர்ந்துக்கங்க. வணக்கம். நான் ஒரு கேரளால ஒரு ஷூட்டிங்ல இருக்கேன். தவிர்க்க முடியாத காரணத்தினால வர முடியல. ஆனா பட் ஐ எம் வெரி வெரி சாரி. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவருடைய ஒரு 4-5 படங்கள் பண்ணியிருக்கேன். அது மனசுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவரோட ஒர்க் பண்ணது பெரிய பிக் லெஜண்ட். நான்லாம் வரும்போது ஒரு நியூ ஃபேஸா தான் இருப்பேன். ஸோ அவர் கூட சொல்வதெல்லாம் உண்மையெல்லாம் பண்ணும்போது எனக்கு அவரை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா பெரிய ஹியூஜ் பாடி, பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாரு. ஃபைட் எல்லாம் பண்றது பார்த்தா அப்படி பயமா இருக்கும் எனக்கு. ஒரு நல்ல ஒரு குட் ஹியூமன். அவரோட ஒர்க் பண்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு 3 வருஷமா அவரை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். உடம்பு சரியில்லாம இருக்காரு அப்படின்னு. ஸோ அவங்கள மிஸ் பண்ற எல்லா நடிகர் சங்கத்துக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்காரு. பாலிடிக்ஸ்ல நல்லது பண்ணியிருக்காரு. நிறைய ஏழைங்களுக்கு நிறைய பண்ணியிருக்காரு. அவரை இழந்து வாழ்ற அவங்களுடைய மனைவியாருக்கும் அவங்க குழந்தைங்களுக்கும் நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். மற்றபடி ஹெல்த் எல்லாரும் நல்லபடியா வச்சுக்கோங்க அப்படின்றது தான் என்னுடைய ரெக்வஸ்ட். எல்லாரும் அவருக்காக ஆத்ம சாந்தி கிடைக்கிறதுக்காக பிரார்த்திக்கலாம். நன்றி மேடம். இணைந்து அவருடனான நடித்த அனுபவங்களாக பகிர்ந்து கொண்டீங்க. இணைந்ததற்கு நன்றி. விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக அலுவலகத்திற்கு பின்வாசல் வழியாக வழக்கமாக வரக்கூடிய பாதையில் அவருடைய உடல் உள்ளே எடுத்து வரப்படுகிறது. இந்த நேரத்தில் நடிகர் கவுண்டமணி அவர்கள் தேமுதிக அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். விஜயகாந்தோட நிறைய படங்களில் நடித்தவர். அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக நடிகர் கவுண்டமணி வந்திருக்கிறார். இப்போதே அங்கே தொண்டர்கள், பொதுமக்கள், ரசிகர்கள் எல்லோருமே குவிய தொடங்கிவிட்டார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடல் பொதுமக்களுடைய பார்வைக்காக வைக்கப்படுகிறது. அவர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். தேமுதிக அலுவலகத்துடைய பின்புற வழியாக அவருடைய உடல் அந்த வாகனத்தில் வைத்து எடுத்து வரப்படுகிறது.
உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.